உலகத்துல மிகப்பெரிய வங்கிகள் ஒன்று தான் நார்ஜஸ்ட் பேங்க். இது நார்வே நாட்டோட சென்ட்ரல் பேங்க். இந்த பேங்க்ல $1.7 ட்ரில்லியன் செலவுல இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டாமினேட்டா இருக்கு. இந்த பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி ஒர்க்கர்ஸோட பென்ஷன் பணத்தையும் ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஏன்டா இதை என்கிட்ட சொல்ற? வரேன் வெயிட் பண்ணுங்க. மியான்மர் கண்ட்ரில ராணுவ கலகம் நடந்த போது தனி மனித உரிமை மீறல் ஈடுபட்ட மியான்மர் கண்ட்ரி ஆர்மிக்கு அதானி குரூப்ஸ் ஹெல்ப் பண்ணுனதா நான் முன்னாடி சொன்னேனே, நார்ஜஸ்ட் பேங்க் அவங்க குற்றச்சாட்டை முன் வச்சு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன் கேளுங்க. மிஸ்டர் கௌதம் அதானி வந்து மியான்மர்ல இவருடைய அதானி போர்ட்ஸ் நிறுவனம் $150 மில்லியன் செலவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தோட சேர்ந்து நார்ஜஸ்ட் பேங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது. திடீர்னு நம்மால 2023 அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தை சோலார் எனர்ஜிக்கு வித்துவிட்டார். ஆமா, சோலார் எனர்ஜி கம்பெனி யாருது? சரி, ஏன் வித்தாரு? திஸ் இஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லாம விட்டார் போல அதானி. இதனால ஷாக்கான நார்ஜஸ்ட் பேங்க் நேரா போய், மிஸ்டர் அதானி ஏன் நீங்க வித்தீங்க அப்பவும் ஒழுங்கா பதில் சொல்ல போல அதானி. காண்டான நார்ஜஸ்ட் பேங்க் அதானியோட திருட்டுத்தனை நல்ல எண்ணத்தை உணர்ந்து இருப்பா உனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி மியான்மர் கண்ட்ரில ராணுவ கலகம் நடந்த போது தனி மனித உரிமை மீறல் சம்பவத்துல அதானி நிறுவனம் உதவி பண்ண தகவல் வெளியான உடனே வைக்கிறண்டா உனக்கு ஆப்புன்னு அதானி போர்ட்ஸ் நிறுவனத்துல நார்ஜஸ்ட் பேங்க் சார்பில் போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் திரும்ப வாங்கி அதானி கம்பெனிக்கு விபீதி அடிச்சிட்டாங்கோ.